நீலகிரி மாவட்டம் ஊட்டியை அடுத்த மஞ்சனக்குறை பகுதியில் வசித்து வருபவர் மணி. இவருடைய பெயரை எலிமணி என அழைத்தால் மட்டுமே பலருக்கும் தெரிகிறது. சுமார் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக விவசாய நிலங்களில் கட்டிடங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதங்களில் உள்ள எலிகளை பிடிப்பதையே தொழிலாக செய்து வருகிறார். இவர் கலந்துரையாடுகையில், விவசாய நிலங்களில் விவசாயிகள் கடன் வாங்கி பயிர் செய்கின்றனர். இந்த எலிகள் பயிர்களை நாசம் செய்கிறது. ஒரு தோட்டத்தில் 20 எலிகள் இருக்குமானால் அவை 100 எலிகளாக இனப்பெருக்கம் செய்துவிடும். விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த தொழிலை செய்து வருகிறேன் என தெரிவிக்கின்றார். மேலும் 70 வயதை கடந்தவர் இன்றளவும் பல விவசாயிகளுக்கு டிமாண்டாகவே இருக்கும் ஒரு நபராக உள்ளார். யதார்த்தமான இவரது பேச்சும் நடவடிக்கையும் பலரையும் கவனிக்க செய்கிறது. சமீப காலத்தில் சமூக வலைத்தளங்களிலும் சமூக ஊடகங்களிலும் இவருடைய எலிப்பிடிக்கும் தொழில் பேசுபொருளாகவும் இவர் ட்ரெண்டிங்கான ஒரு மனிதராகவும் இருந்து வருகிறார். இவர் முதலில் இந்த தொழில் செய்யும் பொழுது 20 ரூபாய்க்கு துவங்கி தற்பொழுது ஒரு எலிக்கு 100 ரூபாய் வரை பெறுகிறார். விவசாய நிலத்தில் பல்வேறு இடங்களிலும் கத்திரி வைத்து அதன் மூலம் எலிகளை பிடிக்கிறார். பலருக்கும் தெரியாத யுக்திகள் இவருக்கு தெரிந்திருப்பதால் இன்றளவும் இந்த தொழிலில் கை தேர்ந்தவராக இருந்து வருகிறார். இதன் மூலம் சிறந்த வருமானம் வருகிறது. அவை அனைத்தும் செலவிற்கு சரியாகி விடுகிறது என தெரிவிக்கின்றார். இவரது குடும்பத்தில் 4 குழந்தைகள், அனைவரும் ஒவ்வொரு தொழில் செய்து சம்பாதிக்கின்றனர். நான் வீட்டிலேயே இருப்பதில்லை. காலையில் எழுந்தவுடன் தயாராகி பணிக்கு சென்று விடுகிறேன். நீலகிரி முழுவதும் பெரும்பாலான விவசாயிகளுக்கு என்னை தெரிந்திருக்கிறது என பெருமிதம் கொள்கிறார். உள்ளூரில் மட்டுமில்லாமல் வெளியூர்களிலும் ஓரிரு இடங்களுக்கு சென்று இந்த பணியை செய்துள்ளார். போதுமான வருமானம் இல்லாததால் திரும்பி வந்துவிட்டேன். இந்த இடத்திலேயே மனநிறைவாக உள்ளது என தெரிவிக்கின்றார். மேலும் அவர் தெரிவிக்கையில், வீட்டில் உள்ள பெண்களை நம்பி பணிக்கு செல்லாமல் வீட்டில் அமர்ந்து சாப்பிடுவதை விட எந்த தொழில் செய்தாலும் யாருக்கும் பாதிப்பில்லாமல் செய்து வருகிறோம். இதுவே எனக்கு போதுமானதாக உள்ளது என தெரிவிக்கின்றார். எலிகளுக்கு யமனாகவும் விவசாயிகளுக்கு நண்பனாகவும் தெரியும் எலிமணி ஊட்டியின் விவசாயிகளுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பதே நிதர்சனமான ஒன்று. ஆனால் பொதுவாக எல்லாமே பொறி வச்சு பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களாண்ணா? நீங்கள் ஸ்பெஷலாக எதை வைக்கிறீங்கண்ணா? சரிங்க. சரிங்கண்ணா. கண்ட்ரோல் ஆகும். சரிங்க. குச்சி வச்சு பிடிக்கிறதுக்கு சுருக்கு வச்சு அது அப்படின்னு கேட்டால் அது வங்கலில் மட்டும்தான் வச்சு பிடிக்க முடியும். சரிங்கண்ணா. பிடிக்க முடியாது. பெரிய இலையெல்லாம் மாட்டாது. அதில் பெரிய இலையெல்லாம் அதில் மாட்டாது. அடிப்பட்டு அவங்க செத்துரும். அடிப்பட்டு கீழே விழுந்துடும். சரிங்கண்ணா. சுடுகாட்டு இருக்குல்ல? ஆமாம். சுடுகாட்டு ஓரம் தான் இந்த எலிகளே வர காரணம். அதிகமாக வரும். அதிகம் வரும் சுடுகாட்டு ஓரம் தான். ஆமாம். இப்போ சிக்கல் வைக்காது இல்லையா? பெருசு இல்லை. உயிரோடு இருக்குதா? உயிரோடு நின்றுருப்பா. அதை ஆமாம், நின்றுருக்கு. நின்றுது. ஆமாம். இந்த 24 எலிக்கு எவ்வளோ போகும்? 24 எலின்னாக்கா 7 4 8 100 எலி கணக்கில் வந்து அதை குட்டி போட்டு கீட்டு எல்லாம் பேசணும். அடுத்த எல்லாம் வச்சு அதை இப்போ அதை பிடிச்சாச்சுன்னா எலி ஓரளவுக்கு ஆகி. ஆனால் உங்களுக்கு பொதுவாக எலிமணின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியுது இல்லைங்களாண்ணா? அது ஏன்னா மற்றவங்களாம் இருந்தாலுமே கூட உங்களுக்கு அந்த ஒரு பேர் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலாக இருக்கு இல்லைங்களாண்ணா? எலிமணின்னு
நம்ம அப்பனுக்கு வச்சது 7 மணி எஸ் மணின்ட்டு. சரிங்க. தோட்டக்காரங்க வச்சது 7 மணி. என்ன செய்யுது? ஆமாம், செய்கிற வேலையே ஒரு அங்கீகாரம் ஆயிடுச்சு உங்களுக்கு. தொழில் எல்லாத்துக்கும் அது பேர் செட் ஆகாது. ஆமாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த தொழில் வந்து நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி வந்தீங்க இதுக்குள்ளே? ஸ்டார்ட் பண்ணி எனக்கு தெரியாமல் தொழில் வந்துட்டு தான் இது. இப்போ தொழில் ஒரு டைம் வந்துச்சு, அதோட இது வந்து நிரந்தரமாக போச்சு. சுமார் எவ்வளோ வருஷமாக இது பண்ணுறீங்க? இது 40 வருஷம் மேலே ஆகிருக்கும். 40 வருஷம்னா இது கூட வருஷமாக வச்சு பார்த்தா ஒரு 60 லட்சம், ஒரு 6 லட்சம் 7 லட்சம் எலி ஆகிருக்கும். ஒரு ஃபார்மாலிட்டிஸ் வர அவ்வளோதான். இப்போ வந்து மற்றவங்க எல்லாருமே கூட எலியெல்லாம் பிடிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. ஆனாலும் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா? அது எப்படிங்கண்ணா? அது கை பழகணும். கை பழகணும். இப்போ அவங்க வச்சா விழுகாது, நான் வச்சா விழுந்துடும். அவங்க கிழங்கு கட்டில் கேரட் வைக்குவாங்க. கேரட் கட்டில் கிழங்கு வைக்க அது விழுகாது. கேரட் கேரட் தான் வைக்கணும். கிழங்கு கட்டில் கேரட் தான் வைக்கணும். கேரட்டுக்கு தான் அந்த டேஸ்ட்டுக்கு வந்து விழுகுது இல்லைங்களா? இப்போ டேஸ்ட்டுக்கு இல்லை, அது வந்து பாத்தாசனே எடுத்துடும். அது கத்திரி வைக்கிறது ஒரு மட்டமாக நேக்காக அது வச்சா அது மாட்டோம். அது கத்திரி கொண்டு இப்படி வச்சிடும், குறுக்க வச்சா ஆடி போட்டு போயிடும். மட்டமாக லெவல் பண்ணி நல்லா மட்டமாக வச்சா அது கத்திரி வந்து சப்போர்ட் கொடுக்கணும் எலிக்கு. சப்போர்ட்னாலும் இந்த மாதிரி செடிக்குள்ள இருக்கிற எலி தான் அது ஃபஸ்ட்டு படிக்கும். ஏன்னா இவங்க அந்த காவை கிளீன் பண்ணாங்க. அந்த காவை கிளீன் பண்ணி இது சொந்த காடு இல்லை, கந்தாய் காடு. அதனால் அவங்க இது வெட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் போல பிடிக்கணும், நான் பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த விஷயம் நீங்கள் இந்த தொழில் பண்ணும்போது வீட்டில் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க, எப்படி பார்க்குறாங்க? பசங்களை என்ன பண்ணுறாங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சிங்களா? பசங்களுக்கு பொட்டு பிள்ளைங்க ஒன்று ஆட்டோ ஓட்டுது, இன்னொரு பிள்ளை ஹாஸ்பிட்டல் வேலை செய்யுது. சின்ன பிள்ளைங்க பையன் ஓட்டி டியூபர் வண்டி ஓட்டுறது மேசண்டு. அது 4 ஆம்பளை பசங்க. இது நான் கட்டினது 2வது மேரேஜ். ஃபர்ஸ்ட் மேரேஜ் இல்லை, 2வது மேரேஜ். இப்போ இறந்து 7 வருஷம் ஆகுது. உங்களுக்கு வயசு எவ்வளோ ஆகுதுங்க? இப்போ வயசு எனக்கு வந்து இப்போ அடுத்த 7ஆம் தேதி 7ஆம் மாதம் வந்துச்சானாக்கா 68 வயசுக்கு ஸ்டார்ட். நான் 68 வயசுல சின்ன பையனாக இருக்கீங்களா? சின்ன பையனாக்கா அது அவர் கொடுக்குற கிஃப்ட்டு தானே. இந்த மாதிரி தோட்டத்தில் எந்த மாதிரி ஒரு புதரை இருக்கிற இடத்துல மட்டும்தான் எலி அதிகமாக இருக்கும் இல்லைங்களாண்ணா? இல்லை, அது வந்து குடியிருக்கிற இடம் இந்த வீடு மாதிரி. ஓகேங்கண்ணா. வீடு மாதிரி ஒன்று போட்டுக்கோ. சரிங்கண்ணா. காடு ஜாஸ்தி இருந்தால் 2 நாள் 3 நாள் ஆயிடும். சரிங்கண்ணா. காடு கம்மியாக இருந்தால் 1 நாள். ஒரு நாள் இப்போ இன்றைக்கி பிடிச்சிட்டிங்கன்னு இந்த தோட்டத்துக்கு இன்றைக்கி வச்சுட்டிங்கன்னா இதுக்கப்புறம் இங்கே மோஸ்ட்டாக பாதிப்பு இருக்காதுங்கண்ணா? பாதிப்பு இருக்காது அவ்வளோ. கொஞ்சம் வெள்ளம் மிச்சம். சரிங்கண்ணா. எவ்வளோ பெருசு எவ்வளோ சாப்பிடும். 2 போட்டால் 4 கிலோ. ஓ, இதுங்கண்ணா 4 கிலோ வருது. உள்ள சரிங்க. குப்பை. ஆமாம், குப்பைக்குள்ள வந்து சாப்பிட்டு போயிடும். இது மாதிரி. ஆமாம். ஓ, மேலே மட்டும் கடிச்சு பாதிப்பு பண்ணிடுது. அடியில் பற்றியா? ஆமாம், மேலே கீழே நல்லா இருக்குது, மேலே மட்டும் கடிச்சிருது. அடியில் கடிச்சிடும். ஆமாம், மாதிரி தேடி பிடிக்கணும். சரிங்க. அது வந்து சும்மா அதை கட்டி வச்சு அதை இடிக்க வச்சா உழுகாது. மூஞ்சிடு. இதுவுமே மாட்டிடுது இதில். இந்த எலி இருக்கிற இடத்துல பெரிய எலி விழுகாது. சுற்றிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். இப்போ நீங்கள் எலியெல்லாம் பிடிக்கிறீங்க இல்லைங்களாண்ணா? இப்போது ஒரு நாளாவது இந்த வருத்தம் வந்திருக்கா நமக்கு? வருத்தம் வருத்தம். இப்போ நம்ம 4 மூட்டை 6 மூட்டை காடு போடுறோம். சரிங்கண்ணா. அந்த காட்டுக்குள்ள அந்த மாடு ஆடு வெளியே வரக்குள்ள ஐயோ அது பாவம்டா ஓட்டி உள்ள விட்டுருலாம்னாக்கா நம்ம எங்கே போவோம்? அது சாப்பிட்டோம் பாவம்னா நம்மளும் முடிச்சு விட்டுரும். ஆமாம், கடன் வாங்கினா வண்டிக்கார நம்மளும் முடிச்சுக்கோம், பணத்தை கட்டிட்டு போயாது. இப்போ பெரிய இடத்துலங்கண்ணா எலி போகிறதுக்கு ஒரு வழி, அந்த சைடு வேற ஒரு வழி இருக்குன்னு வைங்க. அது எப்படி? நிறைய இருக்கும். ஆமாம், மெயினான வழி தான். அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கண்ணா அந்த இடத்த, இந்த மாதிரி இடத்த? மண் தண்ணி இருக்குல்ல? ஆமாங்க. மண் கட்ட தெளிக்கும். உங்கள் பக்கம் கிளீனாக இருக்காங்க. சரிங்க. அது வந்து இந்த வீட்டோட கடிச்சிருக்கும். அப்போ எலி கடிச்சு பார்த்துட்டு தான் வைப்பீங்க? அதை பார்த்துட்டு தான் வைக்கிறது. அங்கே விளம்பரம்னா இப்போ அது எங்களோட விவசாய காடு நிகழ்ச்சி மாதிரி. ஆமாங்க. இது வந்து மேய்ச்சல் எலி. சரிங்க. சொல்லி உள்ள சொன்ன மேலே சாப்பிடுதுன்னு உள்ளே இருக்கும். அது உள்ளே மேய்ச்சி போயிடும். இது வந்து வித்தியாசமாக இருக்குது. பார்த்தியா?
எப்படி இருக்கு ஆஹா இந்த எலிக்கு இந்த ஒரு கலர் பேர். ஆமாம். இது என்ன வித்தியாசம், அது என்ன வித்தியாசங்கண்ணா? இந்த எலி பூரா காட்டில் இருக்கிறது. ஆ காட்டில் இருந்து தான் உள்ளே வரும். ஆ அது ஓகே. அந்த கருப்பு எலிக்குது இல்லை, சரிங்கண்ணா. கருப்பு எலி தோட்டத்துக்குள்ளே வரும் போட்டு. ம் கத்தினால கை அடிபட்டுரும். இது அடிமாட்டம் இல்லை. ஆ அது எவ்வளோ நான் கடி வாங்கியிருக்கேன். ஓஹோ பயங்கரமாக கடி வாங்கியிருக்கேன். எங்கண்ணா எலிக்கிட்டீங்களா? எலிக்கிட்டீங்களா? இங்கிலாந்து கடி ஆ இதான் வாங்கியிருக்கேன். இதே கொள்ளையில் கொட்டிட வேண்டியது. கொட்டிட வேண்டியதான். கொட்டினா காக்கா நீங்கள் சாப்பிடும். ஆ ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொட்டினா நீங்கள் இந்த காட்டுக்குள்ளே நீங்கள் நடந்து போகும்போது உங்கள் கூட ஈடு கொடுத்து எங்களாலே வர முடியலைங்கண்ணா. பழகி போச்சு. பழகி போச்சு. உங்களுக்கு மெயின் ரோட்டே நடந்து பழகிடுச்சு. ஒரு நாளில் வந்து இது மூலிமா உங்களுக்கு என்ன ஒரு வருமானம் இருக்குங்கண்ணா? இப்போ வருமானம் இருக்குப்பா. அது ஓரளவுக்கு வருமானம் வரும். ஆனால் அது காசு சேர்த்து வைக்க முடியாது, சேஃப்டி ஆகாது. நம்ம செலவு பண்ணிக்கலாம். என் பிள்ளைங்க இருக்குது, என் பிள்ளைங்க தான் என்னை பார்த்துக்குது. ஆட்டோ ஓட்டுற பிள்ளை. அதுக்கு வந்து சின்ன பிள்ளை பேர் ஆசா, பெரிய பிள்ளை பேர் உஷா. இந்த ரெண்டு பட்டவங்க என்னை வந்து அம்மா போடுறது என்னை பார்த்துக்குது. அதான் ஒரு நிம்மதி. சம்சாரம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தெரியுமோ, ஒரு ஆம்பளை என்ன வேலை செஞ்சாலும் சரி, அது 10 ரூபா வீட்டுக்கு கொடுத்தா அது வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவம். நீ கௌரவத்தில் பார்த்து சுற்றிட்டு இருந்தாக்கா பொம்பளை வேலைக்கு போனால் ஆம்பளைக்கு மரியாதை இல்லை. ஆம்பளை எந்த வேலை செஞ்சாலும் 10 ரூபா கொடுத்தா அது பொம்பளைக்கு வந்து ஒரு மதிப்பு. இங்கே பசங்க வேலைக்கு போகிறாங்க இல்லைங்களா? அவங்க போகிற இடத்துல வந்து உங்களோட பேர் சொல்லி அவங்க எப்படி இது பண்ணுவாங்க, எப்படி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கண்ணா? ஃபீல் பண்ணுறாங்கன்னா அவங்கள சொல்லிடுவாங்க. தெரியுமே நான் போகிற இடம் தெரியுமே. இது எலிமணி பிள்ளையா? எலிமணி தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வரும். எலிமணி பிள்ளையா? ஆமாம். இந்த பேர் உங்களுக்கு யாரை வச்சாங்க, ஞாபகம் இருக்குங்களா ஏதாவது? தோட்டக்கார் தான். இப்போ இவங்க தான் எங்கள் அப்பா வச்சுட்டு ஏமணி இன்சல் போட்டு இவங்க எலி பிடிக்கிறதுனால எலிமணின்ட்டாங்க. இது வந்து நீலகிரி ஏறியப்போ தமிழ்நாடு ஏறியப்போ பரவிடுச்சு. நான் கும்பகோணம் போயிருந்தேன். சரிங்க. கும்பகோணம் போனால் அது கட்டுப்படி ஆகாது. போயிருந்தேன், ஒரு 30 எலி பிடிச்சேன். அவங்க ஒரு நாளைக்கு 200 ரூபா கூலி கொடுத்தாங்க. நான் கேட்டேன், என்னங்க 200 ரூபா ஊட்டியில் வந்து 100 ரூபான்னு. அவன் சொல்கிறான், ஒரு மூட்டை 4000 ரூபாய்க்கு கேரட் விற்கிது. நாங்கள் ஒரு மூட்டை நெல் எடுத்தால் 1/4 மூட்டை அரிசி கிடைக்கும். அது விற்றா கூட ஒன்று கணக்கு முடியாது. சரி 5 நாள் இருந்து போதும். 1000 ரூபா கொடுத்தாங்க. கூட்டி வந்து அதுவும் ஒரு அது வீட்டில் இறந்த பண்ணி தான் போனேன். இல்லைன்னா போக மாட்டேன். உடல்பட்ட போனேன். எல்லாம் ஏறி சுற்றிட்டு இருக்க வேண்டியது. தொழில் தானே, நமக்கு கௌரவம் வேண்டாம். ஆனால் இதே மாதிரி இந்த விவசாய நிலத்தில் மட்டும்தான் நம்ம எலியை பிடிக்கிறோம் இல்லைங்களா? ஆமாம். இதனால வந்து நம்ம இந்த வேறு ஏதாவது இந்த பாம்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்த்துருக்கீங்களா? பாம்பு நிறைய பார்த்துருக்கேன். அது நம்மளை தொடாது. நம்ம அது ஆய்வு தான். அது ஒரு நல்ல பாம்பாக தான். அது நல்ல பாம்பு கோயில் இருக்கிற பக்கம் இருக்கும். இந்த சார பாம்பு எங்கேயுமே இருக்கும். அந்த எலினால் வந்து வேறு என்ன பாதிப்பு இருக்குங்க? பாதிப்பு நிறைய இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிங்க, எடுக்கக்குள்ளே பார்த்தால அந்த பீட்ரூட் எடுத்து காமிச்சால. ஆமாங்க. அந்த பீட்ரூட் எடுக்கக்குள்ளே அது எவ்வளோ அந்த பீட்ரூட் வந்து 1 கிலோ இருக்கும். 4 பீட்ரூட் போயிருக்கும். அது 1 கிலோ வரும். அதே மாதிரி ஒரு எலி வந்து 1 கிலோ அந்த 4 பீட்ரூட் 1 கிலோனாக்கா 40 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா, ஒரு எலி அதே மாதிரி 10 பீட்ரூட் சாப்பிட்டா 10 ஒரு பீட்ரூட் அந்த 40 சாப்பிட்டாலும் ஆச்சு. 400 ரூபாய் 500 ரூபா போச்சு. விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க இந்த முட்டி வலி கொண்டு மண்ணில் போட்டு அவங்க அப்படி தான் சம்பாரித்து அவங்க பணக்காரங்க தவிர அவங்க எடுத்தோடனே பணக்காரங்க இல்லை. 10 லட்சம் காட்டில் போட்டுடுறாங்க. அது வளைஞ்சா ஆச்சு, வளையலன்னா போச்சு. அவ்வளோதான். நம்மளும் அனுசரிச்சு நம்மளும் இத்தனை வருஷம் ஒரு பிள்ளை மாதிரி இருந்துட்டோம். நம்ம போகிறதுக்கும் அவங்ககிட்ட மரியாதையை மட்டுமே வாழ்ந்தால் நமக்கு அதே ஒரு பேர். ஆனால் இந்த எலினால் வந்து இந்த வீடுக்கெல்லாம் பக்கத்துலலாம் குடியிருக்கு, மண் அடியெல்லாம் தோண்டிடுது இல்லைங்களா? இதனால் பாதிப்பு இருக்குங்களா? அவங்க பிடிக்கணும், கட்டணம் கீழே விழுகும். அதுக்கு மழையே சரிக்கிற சக்தி அதுக்கு இருக்குது. எலிக்கு இப்போ வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னா அடியில் மண் நோண்டு என்ன ஆகுது, மண் அடியில் நோண்டு தள்ளும், மேலே ஃப்ரீ ஆயிடும். நிற்க சப்போர்ட் இல்லை, அந்த கட்டணம் அப்படியே சாப்பிடுன்னு மருந்து விற்கலாம்ண்ணா. மருந்து கடையில் இருக்குது. மருந்து சாப்பிட்டு கூட தண்ணி குடிச்சா பொழைச்சிடும். தண்ணி குடிச்சா பொழைச்சிக்கோ. இது விஷயம் புதுசாக இருக்குங்களா? ஒரு 2 சொட்டு தண்ணி கிடைச்சா எலி அந்த குடல் சின்னது தானே அது. ஆமாம். நம்ம மாதிரி இன்ஜின் பேச அதுன்னு எங்களுக்கு நமக்கே தெரியாது. காக்கா பொடுங்க கொடுத்தா தெரியும் கிட்னி எங்கே இருக்குது. காக்கா சாப்பிட்டா கிட்னி தான் சாப்பிடும். அப்போ இந்த கிட்னி எங்கேருந்து காக்கா பொடுங்க கொடுத்தா கிட்னி உள்ளக்கு தான் தெரியும். நம்ம பார்க்க முடியும். ஆனால் நீங்கள் இது வரைக்குமே இந்த வேலை செய்கிறீங்க இல்லைங்களாண்ணா? இந்த எலினால் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு தோல் வியாதி அது மாதிரி ஏதோ ஒரு இருக்கு? ஒத்துமே வரல. ஒன்றும் இல்லை. அது கையில் போகிறேன், நல்லா கை போட்டு நல்லா கழுவிட்டு சோப்பு போட்டு கழுவிட்டு சாப்பிட்டா ஒன்றும் இல்லை. எலி பிடிக்கிறவனுக்கும் வருது, பிடிக்காதவனுக்கும் வருது, தண்ணி அடிக்காதவனுக்கும் ஆட்டக்காக வருது, வீடு குடிக்காதவனுக்கும் ஹார்ட் அட்டாக் வருது. நம்ம டெய்லி நான் தம் அடிக்கிற வயசு எனக்கு வந்து 12.
4ஆம் கிளாஸ் படிக்க திருட்டு நம்ம பீடி குடித்தேன். இன்றைக்கி 68 இன்னும் குடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். அது குடல் எங்கே இருக்குது, கிட்னி எங்கே இருக்குது, ஒன்றுமே தரல. அவர் கொடுத்த சக்தி தான். நம்மகிட்ட என்ன இருக்குது, போகிறோம் அது கையெடுக்கிறோம், பாதுகாத்துக்கணும். சரி, கடவுள் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நம்ம குடிச்சிட்டு அது கீழே விழுந்து மண்டையை ஒடிச்சிக்கிட்டு, ஐயோ அந்த வீட்டில் வந்து நான் பொண்டாட்டி அங்கே பாரு என் புருஷன் கஷ்டப்பட்டு வராரு, இந்த கண்ணில்லாத கடவுள் என் புருஷன் மண்டையை ஓடிச்சிட்டாரு, அவரை வந்து ஓடிச்சாரு, நீ மொபைல் கல் மேலே மண்டையை தோட்டம் அது கடவுள் பொறுத்து ரொம்ப. சரி, நீலகிரி மாவட்டம்னா எல்லாமே விவசாயம்னாக்கா எலிமணின்னு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி எலிமணின்றது வந்து தனியாக பெறும். எலி முருகன், எலி ஈஸ்வரன், எலி ராமு, இந்த மாதிரி ஸ்மெல்லிங் வராது. எலிமணி சாப்பிட்டானாக்கா அது எலி. அது நீங்கள் வந்து நீலகிரியில் எந்தெந்த இதுக்கு போயிருக்கீங்க எல்லா இடத்துக்கு? இப்போ நீலகிரி, குண்டல்பேட்டை, கும்பகோணம், நீலகிரி ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் போயிருக்கீங்க. சரி, ஃப்ளைட்ஸை கூப்பிட்டாங்க என் பிள்ளை வேணாச்சு. அது வந்து பெரிய ஒரு ஹோட்டல் இருக்காமா. அந்த ஹோட்டலில் வந்து எலி சாப்பிடக்குள்ள அது காய்ச்சல் தான் பூந்து ஓடுது. அப்போ அவனுக்கு அங்கே போய் பிடிச்சி போயிருக்கு. அங்கே காசெல்லாம் அவனுக்கு கணக்கில் நம்மளை அம்பது அனுப்பிச்சிட்டாங்களோ. நம்ம பிள்ளை இருக்க வரைக்கும் இங்கே சமாளிச்சுட்டு பண்ணி போவான்ட்டான். இப்போ என் வீட்டில் இறந்ததுனால அதுவும் நான் போகிறது. நியூஸ் 18 உள்ளூர் செய்திகளுக்காக நீலகிரி மாவட்டத்திலிருந்து ராகுல் சந்திரன்.